ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் நடிகையுடன் ஆடையே இல்லாமல் பிறந்த மேனியாக இருந்த காதலன், கம்பி நீட்டிய நடிகர், கதறி துடிக்கும் கொழும்பொழு நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமாவுடைய கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், நடிகைகள் திருமண பேச்செடுத்தாலே அவங்களுடைய காதலர்கள், அவங்களுடைய எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேசுவாங்க. ஸோ அவங்கள கழட்டி விட்ட நடிகர்கள் அவங்கள பற்றி எல்லாமே பார்ப்போம். ஸோ நடிகர்களை காதலிக்கும் பல முன்னணி நடிகைகளுக்கு திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து பிரேக்கப் பிரிகிற நிலை ஏற்படுறது கோலிவுட்டில் சாதாரணமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு வந்து பேசப்பட்டு வருது. சினிமாவில் ஒரு சில பிரபலங்கள் மட்டுமே உண்மையாக காதலித்த பெண்ணையே வந்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அரிதிலும் அரிது. அதை ஒரு சில பேர் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் மிக்ஸு, அதாவது ஆசைக்கு அவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக பிளான் போட்டு வாழ்கிறதுன்னா, நைட்டில் வாழ்கிறதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக காதல் அப்படின்ற பேரில் உள்ளே வந்து அப்புறம் ஆசை தீர்ந்ததுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சமீபத்தில் ஒரு முன்னணி நடிகை தன்னுடைய காதலரால் ஏற்பட்ட அந்த மன வருத்தம், கண்ணீருடன் பிரிஞ்ச சம்பவம் தான் இப்போ பேச போகிறோம். பல வருஷங்களாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க பாலிவுட் போனதுக்கப்புறம் தான் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியும். மேபி உள்ளேயே 2 வருஷம் காதலிச்சிருக்கலாம். தற்போது கண்ணீர் விட்டு அந்த காதலர்கிட்ட வந்து பிரிஞ்சிருக்கிறாரு. நடிகையை சில வருஷங்களாகவே நல்லா வந்து அனுபவிச்சுட்டு நல்லா செஞ்சுட்டு தற்போது போர் அடிச்சிட்டதால் நடிகர் இன்னொரு இளம் நடிகையோட ரகசியமாக குடும்பம் நடத்திட்டு வராரு. ஸோ அதுதான் இந்த பிரேக்கப்புக்கு காரணமே. பால் போன்ற மேனி, அந்த மாதிரி ஒரு அழகை கொண்ட நடிகை. இவங்க தொப்பில் லைட்டாக காட்டினாலே போதும், ஒழுகிடும். அந்த அளவுக்கு வந்து பளபளப்பாக தொப்புள் அழகினே சொல்லலாம், மில்கி பியூட்டினே சொல்லுவாங்க நம்ம சைடில். அந்த நடிகருக்கு பார்த்ததுமே இந்த நடிகையை செய்யணும் போல் இல்லை ஃபயர் பற்றிக்கிச்சான். ஸோ அதனால் எப்படியாச்சும் மடக்கி செய்யணுன்றதுக்காகவே காதல் அப்படின்ற பேரில் நடிகையை மடக்கிட்டார். இந்த நடிகையுமே வந்து நம்ம பாலிவுட் போகிறோம், அந்த இடத்துல நமக்கு சேஃப்டி வேணும் அப்படின்றதுக்காக ஒரு காதலரை பிடிச்சிக்கிட்டு இவங்களோட போயிட்டாங்க. விஜய் வர்மா அப்படின்ற ஒரு காதலரோட போயிட்டாங்க. அந்த ஆளுமே வந்து இதுதான் சான்ஸ், இதுக்கு விட்டால் வேறு சான்ஸே கிடைக்காது அப்படின்ற விதத்தில் ரொம்ப உச்சகட்ட காட்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன் உள்ளாடைய கழட்டுற மாதிரியான சீன்லாம் வந்து நடிகை வந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த காதலர் கூட, விஜயவர்மா கூட அல்வா சாப்பிட்ற மாதிரி கிடைச்ச சான்ஸில் வந்து நல்லா ஆடையெல்லாம் பிச்சு போட்டு செய்ன்னு உண்மையிலே செஞ்சு விட்டாங்க. நடிகையை வந்து அந்த தாராள மனசை காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க கூட நடிக்கும்போது முன்னழகு இதுக்கு முன்னாடி இருந்த விட பல மடங்கு பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நடிகர் தான் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்குது. அது வந்து செயல்லுமே காட்டியிருக்காரு போல். அது நமக்கு கண்கூடாவே தெரியுது. கிராஃபிக்ஸ் இல்லை, உண்மையான முன்னழகு அப்படின்ற விதத்தில் இந்த நடிகைக்கு ஃப்ளாட்டாக இருந்தது இவ்வளோ பெரிய முன்னழகாக வளர்ந்தது தன்னுடைய காதலர் பண்ண வித்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு 2 பேரும் ஒத்துப்போக 2 காதலர் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்கள். அப்புறம் வந்து இளம் மில்கி பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையோட அந்த விஜயவர்மாவுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. ரகசியமாக வந்து சந்தித்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உச்சகட்டமாக வந்து அந்த இளம் நடிகையோட ஆடையின்றி 2 பேருமே இருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம மில்கி பியூட்டி பார்த்துட்டாங்க. ஸோ இது வந்து இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்கிறது பிடிக்காம அந்த நடிகருக்கு ஆகாத சில பேர் வந்து மில்கி பியூட்டி கிட்ட இந்த மாதிரி உன்னை ஏமாத்துறான் அந்த ஆள், இந்த ஹோட்டலில் இந்த ரெசார்ட்டில் 2 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லி ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. நடிகையுமே நேராக கிளம்பி போய் பார்த்ததுமே 2 பேருமே வந்து செஞ்சிட்டு இருந்ததை நடிகை பார்த்துட்டாங்க. ஸோ ரொம்பவே மன வருத்தத்தோடு சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் என்னுடைய உண்மையான முகம் அப்படின்றத காட்டிட்டார் விஜயவர்மா. ஸோ இதுதான் நீ போர் அடிச்சுட்டு அதனால் நான் வேறு நடிகை கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிட்ருக்கிறாங்க நம்ம மில்கி பியூட்டியை. ஹிந்தியில் போய் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமான கதையாக வந்து நம்ம மில்கி பியூட்டி பார்த்துட்ருக்கோம். இருந்தாலுமே அந்த முயற்சியை தளர விடாமல் நிறைய ஐட்டம் சாங்ஸை பண்ணிகிட்ருக்கிறாங்க. பல பட வாய்ப்புகளும் சேர்ந்து நடிச்சிட்ருக்கிறாங்க நம்ம மில்கி பியூட்டி தமன்னா. எது எப்படியோ பாலிவுட்டில் இந்த மாதிரியான மிங்கிள் ஆகுறது, கழட்டி வருது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம். கட்ரினா கைஃப்லாம் பார்த்துருக்கோம். எத்தனை நடிகர் கூட வந்து லிவனில் இருந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் மில்கி பியூட்டியுமே இப்போ வந்து நம்ம தமன்னாவை வந்து செஞ்சு விட்டாங்க. ஆனால் வந்து அந்த செஞ்சதுலையுமே ஒரு நல்ல விஷயம்னா, கவர்ச்சிக்கு தாராளமயமாக்கிட்டாங்க நம்ம தமன்னா. அந்த மாதிரி கவர்ச்சி காட்டிகிட்ருக்காங்க. பின்னழகை பிடிச்சி கசக்கிற சீன்லாம் தமன்னா நடித்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் நடிச்சிட்ருக்கிறாங்க பாலிவுட்டில்.
எது எப்படியோ நடிகை தமன்னாவுக்கு நிறைய பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலுமே கொஞ்சம் மன கஷ்டம்தான். இவனே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், செட்டில் எல்லாமே நினச்சவங்களுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னழகு வளர்ச்சியுமே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு தமன்னா கிட்ட கிடையாதே. விஜயவர்மா வந்து சரியான வேலைப்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இருந்தாலுமே கவர்ச்சியில் தெறிக்க விடக்கூடிய வகையில் பண்ணுறாங்கப்பா நம்ம தமன்னா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் 70mm ஸ்டோரிஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நடிகை தமன்னாவுடைய அழகில் உங்களுக்கு பிடிச்ச அழகு எது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.